ஹாய், நான் அதிபதி பொறியாளர் ஆர்கிடெக்ட்ஸை வச்சு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். நாங்கள் 4 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரண்டாக நாங்கள் தேனியன் மதுரையில் டர்ன்கி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடை நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ட்ரெண்டியாகவும் எப்படி கட்டுறது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ சீரிஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரலாகவே நம்ம பீப்புளோட மைண்ட் செட் எப்படின்னா, ஒரு பெரிய வில்லா கட்டுறதுக்கு, அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு, அந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு தான் ஆர்கிடெக்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் தேவை. அதுக்கான ஒரு 10 ரீசன்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, டிசைன் எக்ஸலன்ஸ். ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண வீடு ஹை லெவல் ஆஃப் டிசைன் எக்ஸ்பர்டைஸ் கிரியேட் பண்ணும். அது ஃபங்க்ஷனலாக மட்டும் இல்லாமல் ஏஸ்தட்டிக்காகவும் ப்ளீஸிங்காக இருக்கும். நம்பர் 2, பர்சனலைஸ்டு சொல்யூஷன். ஆர்கிடெக்ட்ஸ் கிளையன்ஸோட நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸை கேட்டு அதுக்கேற்றாப்புல தான் டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களோட டிசைன் வந்துட்டு ஒரு கிளையண்ட்டோட லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நிறைய கிளையன்ட்ஸ் எங்ககிட்ட வரவங்களே வந்துட்டு வாஸ்து அண்ட் மனையடி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ நாங்கள் அந்த டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல தான் நாங்கள் டிசைன் பண்ணி தருவோம். நம்பர் 3, ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன். ஒரு ஆர்கிடெக்ட்ஸால் ஒரு சைட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அதை க்ரியேட்டிவாக பிளான் பண்ண முடியும். அவங்க வந்துட்டு அதை க்ரியேட்டிவாக மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனலாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட பிளான் இருக்குது அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரித்து, அதாவது பப்ளிக் ஜோன், செமி பப்ளிக் ஜோன், ப்ரைவேட் ஜோன்னு பிரித்து அதை அதுக்கேற்றாப்புல ஃபங்க்ஷனலாக டிசைன் பண்ணி தர முடியும் அவங்களால. நம்பர் 4, இன்னோவேட்டிவ் திங்கிங். ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுற பில்டிங் ஆர்டினரி பில்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் இன்னோவேட்டிவாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ தே கிவ் டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் டு தேர் டிசைன் சேலஞ்சஸ். நம்பர் 5, சஸ்டைனபிள் டிசைன். ஆர்கிடெக்ட்ஸ் நம்ம பில்டிங்கில் என்விரான்மெண்டல் இம்பேக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க நிறையா எக்கோ ஃப்ரெண்ட்லி எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணியும் கூட டிசைன் பண்ணுவாங்க. லைக் வீட்டில் வந்துட்டு எப்படி நம்ம வென்டிலேஷன்ஸ் கொண்டு வரலாம், இல்லை எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறையா எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. நம்பர் 6, attention to details. Architect will analyze every small things while planning. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு வாஷிங் மிஷின் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, விண்டோஸோட லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க டீட்டெயிலாக அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அதை டிசைன் பண்ணுவாங்க. நம்பர் 7, காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். ஜென்ரலாக நம்ம பீப்புளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கிடெக்டை ஹையர் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிடும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆர்கிடெக்ட்ஸுமே ஒரு இண்டிவிஜுவலோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல தான் டிசைன் பண்ணி தருவாங்க. ஈவன் நாங்களும் நிறையா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதோட ஹோம் டூர் வீடியோவை எங்களோட சேனலில் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு உங்களோட பட்ஜெட்லேயே உங்களோட வீடை வந்துட்டு இனோவேட்டிவாக டிசைன் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது அன்வான்ட் காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் வராமையும் பார்த்துக்குவாங்க. நம்பர் 8, ஃபியூச்சர் ப்ரூஃபிங். ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு பில்டிங்கை எப்பயுமே ஃப்யூச்சரையும் கன்சிடர் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் கழித்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்பயுமே நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஈஸியாக அக்காமடேட் ஆகிற மாதிரி தான் அவங்களோட பிளானிங் இருக்கும். நம்பர் 9, வேல்யூ அடிஷன். ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண வீடு வந்துட்டு அப்டேட்டடாகவும் இன்னோவேட்டிவாகவும் இருக்கும். ஒரு வெல் டிசைன்டு ஹோம் ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம அதை பார்த்தா கூட அது வந்துட்டு பழசாகலை, ட்ரெண்டியாக இல்லை அப்படின்னு நமக்கு தோணக்கூடாது. இட் ஈவன் ஆட்ஸ் அ வேல்யூ டு யுவர் பில்டிங் ஈவன் இஃப் யூ ஆர் ரீசேலிங் இட். நம்பர் 10, பீஸ் ஆஃப் மைண்ட். ஒரு ஆர்கிடெக்ட் நம்ம பில்டிங் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல டிசைன் பண்ணுவாங்க. தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், நம்ம பில்டிங் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாராவது வீடு கட்ட போகிறாங்கன்னா, யாரை வச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.